श्री सच्चिदानंद सद्गुरु साईराम महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु माणिक्य प्रभु महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு சாய்நாதரின் அனுக்கிரகம், ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிரால பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் அரவணைப்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யஜ்ஞத்தில் நாம் அனைவரும் சனிக்கிழமை அன்று ஸ்ரீ மாணிக்க பிரபு மகாராஜ் சரித்திரத்தை விவரமாக கேட்டுக்கொண்டே வருகிறோம். மாணிக்க பிரபு தத்தா அவதாரத்தில் மூன்றாவது அவதாரம். முதலாவதாக ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர், அடுத்தது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி, பிறகு ஸ்ரீ மாணிக்க பிரபு மகாராஜ் அவர்கள். தத்தாத்திரேய பரம்பரையில ஒவ்வொரு சத்குருவும் ஒரே மாதிரிதான் அவதாரம் செய்யறாங்க. இந்த அவதாரம் எதுக்கு? தத்த அவதாரம் ஏன் பூமியில திருப்பி திருப்பி அவதாரம் செய்து கொண்டே இருக்குது அப்படின்னா, மானிடர்களை மேன்மை அடைய செய்வதற்காக இந்த தத்தாவதாரமானது நிகழ்ந்து கொண்டே வருகிறது. ஸ்ரீபாத வல்லபர் காலத்துல மக்கள் மேன்மை அடைஞ்சிருக்கலாமே, அவர் தத்தாவதாரம் சொல்றீங்க இல்லையா, சோ அவர் அவர் காலத்திலேயே மக்கள் மேன்மை அடைஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்மள எழும்பி இருக்கும். அந்த மக்களை மேன்மையடை செய்வது தானே அவங்க அவதரிச்சாங்க, அப்படி ஏன் அவங்க மேன்மை அடையல அப்படின்ற பல கேள்விகள் நம்ம உள்ள கேட்கும். ஆனா இப்போ நாம இருக்கிறது கலிகாலம், நாம வாழும் இந்த யுகம் கலியுகம். இந்த கலியுகத்தில் அஞ்ஞானம் மிக மிக அதிகம். இந்த யுகத்தின் தர்மமே அதுதான். ஒரு அவதாரத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எல்லாரையும் ஒரே நேரத்துல நம்மளால மாத்த முடியாது. இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நாம ஒரு பால் பாத்திரத்தை பால் காய்ச்சிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு அஜாக்கிரதையினால அந்த பால் தீஞ்சு போய் பாத்திரத்துல அந்த அழுக்கு ஒட்டிடுது. அதை நாம சுத்தம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அந்த அழுக்கானது ஒரே தடவையா நம்ம வாஷ் பண்ணும் போதே போயிடுதா? இல்ல. நம்ம திரும்ப 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 ஒரு 5-6 முறை, ஏன் சில டைம் 10 முறை அந்த மாதிரி நம்ம செய்யும் போதுதான் அந்த பாத்திரம் கிளீன் ஆகும். அது மாதிரிதான் நம்ம மகான்கள் செய்யறாங்க. இந்த ஜென்ம சம்ஸ்காரம் அப்படின்றது முன்பிறவில ஏற்படக்கூடிய பண்பாடுன்னு சொல்றாங்க. அது நம்மள அவ்வளவு எளிதா விட்டுட்டு போகாது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இத வாசனைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். எதுக்காக அப்படி சொல்றாங்க முற்பிறவி வாசம் அப்படின்னு? இப்போ நம்ம ஒரு ஆவக்காய் ஊர்க்காய் போடுறதுக்கு ரெடி பண்றோம். அந்த ஊர்க்காவை ஒரு பாட்டில்லையோ இல்ல ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லயோ நம்ம போட்டு வச்சுக்கிறோம். ஒரு 1 இயர் ஆர் ஒரு 6 மந்த்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒன்ஸ் அது காலியானதுக்கு அப்புறம் அதை வாஷ் பண்ணிட்டு வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்து அதை கிளீன் பண்றோம். ஆனா நம்ம ஒரு தடவை அந்த பாட்டில கிளீன் பண்ணும் போதும் அதனுடைய மேலோட்டமா இருக்க அந்த எண்ணெய் கரைகள், அந்த ஒரு கரைகள் எல்லாம் போயிடும். ஆனா அந்த ஆவக்காய் ஊறுகாவோட ஸ்மெல் ஆனது அந்த பாட்டில இருந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு தடவைக்கு வேற ஏதாவது மாட்டி அதுல அந்த பொருளை வச்சுட்டு திருப்பி கிளீன் பண்ணும் போதும் எத்தனை தடவை நீங்க பண்ணாலும் அந்த இடத்துல அதனுடைய வாசம் கொஞ்சமாவது இருக்கும். அததான் முற்பிறவியின் வாசம் அப்படின்றது அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான். இப்போ நாம ஏதோ ஒரு தேகம் தரிச்சிருக்கிறோம். அந்த முற்பிறவில ஏற்பட்ட அந்த பழக்க வழக்கங்கள் அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம்.
நம்மளுடைய தேகத்துல அது ஊறி போயிருக்கும். அதே திருப்பி திருப்பி நமக்கு பண்பாடுகளா வளர்ந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சாயிலாம்பதுல விஜயானந்தாவோட சரித்திரம் பார்த்தோம். நம்ம அதுல பாபா வந்து அவரை சன்னியாசி தர்மத்துல இருந்து காப்பாத்திருப்பார். அதாவது அதுல நழுவாம தன்னுடைய இலக்கை நோக்கி அவரை அடைய செய்திருப்பார். அந்த மகானுக்கு தெரிஞ்சுட்டு அவர் வந்து இதுல இருந்து நழுவக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது, அதுல இருந்து அவரை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்வார். இதுதான் இத மாற்றத்துக்கு தான் தத்தாவதாரங்கள் பூமியில அவதாரம் பண்ணிட்டே இருக்காங்க. மக்களுக்கு ஞானத்தை உபதேசித்து அவர்களை முக்தி மாற்றத்திற்கு நாடி செல்வதற்கு செய்யணும் ஒண்ணு. அப்படி இல்லையா, ஜஸ்ட் அந்த முக்தியை அடைவதற்கு முயற்சி செய்ய வைப்பதுதான் இந்த அவதாரங்களின் நோக்கம். அதுக்காக அவங்க அவதாரம் பண்றாங்க. அவர்களோட அந்த அவதார மகிமைய நாம் உள்ளாழ்ந்து நம்முடைய மனதை உருளைப்படுத்தி உணர்ந்து பார்த்தா வெளிப்படையா தெரியும். ஒரு மகான் ஒரு மானுட ரூபத்துல தேகத்தில் அவதரித்து இங்க சாமான்யமா மக்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுக துக்கங்களையும் அனுபவித்து வாழ்ந்து தன்னை நாடி வருபவர்களையும் முக்தி நிலையை நோக்கி அழைத்து செல்வதற்காக எல்லா வழிகளையும் நமக்கு அருந்தினார்கள். நம்ம மேம்படுத்த அவங்க எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு கண்கூடான ஒரு எடுத்துக்காட்டியார்னா நம்ம பாபா தான். நான் பாபாவை சரித்திரத்தை எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கோம். ஷிரடியில அவதரிச்ச அவர் எல்லா விதமான கஷ்டங்களையும் எதிர்கொண்டார். இயற்கையின் தெய்வமாக நின்றவர் அவர். சக்தி வாய்ந்த அவர்கள் லீலைகளை நிறைய பேர் பார்த்திருக்காங்க, உணர்ந்திருக்காங்க, பக்கத்துல இருந்து பார்த்திருக்காங்க இல்லையா. ஆனா அவருக்கான கஷ்டங்களை யாரும் ஒருத்தர் கொடுத்துட்டுதான் இருந்தாங்க. சரி, மானிட பிரிவை எடுத்ததுனால இந்த கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு அஜ்ஞானம் என்பது தானா வந்துட போகுது. ஆனா அவர் அவதரித்து கிட்டத்தட்ட 60 வருடங்கள் அந்த ஷிரடி பூமியில அவர் வாழ்ந்தார். நம்ம மேன்மை அடைவதற்காக அவதரித்த ஒருவர் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து அவதாரம் எடுத்து அவ்வளவு முயற்சி செய்தும் கடைசியில ஒருத்தர் கூட என்னுடைய சிஷ்யனா மாற்றக்கூடிய, அதாவது என்னுடைய சிஷ்யனா இருக்கக்கூடிய தகுதி உடையவர்கள் என் கண் முன்னால் கிடைக்கலன்னு சொல்லி புலம்பினாராம் பாபா. யாரோ ஒருத்தர் மட்டும்தான், ஒரு சிலர் மட்டும்தான் மேன்மை அடைஞ்சாங்க. மஹல் சபாரி, காக்கா சாஹிப் தீக்ஷித், இந்த மாதிரி ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ், நம்ம விரல் விட்டு கவுண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் மேன்மை அடைந்தார்கள். ஒரு அவதாரம் எடுத்து இந்த பூமியினுடைய அனைத்து கஷ்டங்களையும் எதிர்கொண்டு இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் மாற்றம் அடைய பெற்றார்கள். அதை ஃபாலோ பண்ணிட்டு அதனுடைய உள்ளார்ந்த சாராம்சத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க. அதனால்தான் இந்த தத்தாவதாரத்தின் அவதாரம் இந்த பூமியில இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, 60 வருஷத்துல ஒரு சிலர், ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு கை விட்டு விரல் விட்டு எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, இங்குள்ள அனைவரையும் மேன்மைப்படுத்த இன்னும் எத்தனை தத்த அவதாரங்கள் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி எல்லா மகான்களும் ஒரு சாதாரண பாமர மக்களின் வயிற்றுதான் பிறக்கிறாங்க. நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளை எடுத்துக்கோங்க. அவர் முதல் அவதாரம் அத்ரி மகரிஷி மற்றும் அனுசயா மாதா அவர்களுக்கு மகனாக ஜென்மித்தார். 2வது அவதாரம் யார்கிட்ட? சுமதி அப்பலராஜன்ற ஒருத்தவங்களுக்கு மகனா வந்து பிறந்தார்.
அவங்க யாரு பெரிய தவம், ஜபம், தியானம், விரதம் அப்படி எல்லாம் செஞ்சாங்களா? யார் வயிற்றுல, அப்ப யார் வயிற்றுல வந்து கடவுள் வந்து ஒரு மகான் ஒரு கடவுள் வந்து பிறப்பார்? அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஸ்வதர்மத்தை கையாள்பவர்கள். ஸ்வதர்மத்தை கையாள்பவர்கள், அப்படி இல்லைன்னா பூர்வ ஜென்ம புண்ணியங்களை பெற்றவர்கள், அப்படியும் இல்லைன்னா தான் பெற்ற ஞானத்தினால் அவர்களின் வயிற்றில் மகான்கள் பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. இப்படி அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு சுவாமியே வந்து கடவுளே வந்து மகானா பிறக்கிறதுக்கு சின்ன விஷயம்தான். அவங்க வீட்டுல சிராத்தம் நடந்துட்டு இருக்கு. யாசகத்துக்கு ஒரு முனி ரூபத்திலேயோ யதி ரூபத்திலேயோ ஒருத்தர் வந்திருக்காரு. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல, பாப்பா இன்னும் பூஜை முடியல, சிராத்த கர்மா கொடுத்துட்டு இருக்காங்க, முடிக்கட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிடும். இது இயல்பு. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு ஸ்வதர்மத்தை கையாண்டாங்க. வந்தவர் சாட்சாத் பரமேஸ்வர ரூபம். அது மட்டும்தான் அந்த அம்மாக்கு தோணுச்சு. அவங்க பிக்ஷை கொடுக்கணும் எடுத்துட்டு வந்தாங்க. சாட்சாத் நான் அந்த தத்தாத்திரேயருக்கு பிக்ஷை கொடுக்கிறேன் அப்படின்னு மனசால சொல்லி, பாவனை எல்லாமே அந்த ஒரு உருவம் கொண்டு அதை கொடுத்தாங்க. அதுதான் அவங்க குலதெய்வமான தத்தாத்திரேயர் தான் வந்தார் அப்படின்னு எண்ணி அந்த அம்மா பிக்ஷை கொடுத்தாங்க. அதுக்காக பெற்ற பலன்தான் அந்த மகான் ஸ்வரூபம். கடவுள் வந்து அவங்களுக்கு மகனா பிறந்தது. இதெல்லாம் நமக்கு கிடைக்காதா? ஏன் நாமளும் பெற முடியாதா அப்படின்னு நமக்கு தோணும். கண்டிப்பா நமக்கும் கிடைக்கும். எப்போ? அந்த சுதர்மத்தை கையாளும் போது நாமும் இதெல்லாம் கண்டிப்பா பெற முடியும். இதுக்கெல்லாம் மேல அவங்க வேற எதுவும் பெருசா செய்ததா எங்கேயும் எதுலையும் சொல்லல. இப்போ மாணிக்க பிரபு சரித்திரத்துல கூட நாம அதுதான் பார்க்க போறோம். ஆதிசங்கரர், பரமஹம்சர், இவங்களை பெற்ற பாக்கியசாலிகள்லாம் சாதாரண மக்கள் தான். அவர்கள் தாய் தந்தையர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் தான். சரி, காந்தி மகான், சுவாமி விவேகானந்தர், அப்துல் கலாம் ஐயா, அப்புறம் சத்ரபதி சிவாஜி, இவங்களுடைய தாய்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? அதுதான் இதங்க நம்ம யோசிக்க வேண்டிய ஒண்ணு. அவங்க செய்த பூர்வ புண்ணியத்தாலதான் இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அதனால அந்த பூர்வ புண்ணியத்தை நாம டெவலப் பண்ணிக்கணும். இப்போ ஞானத்தை பெற்றாவது சாதனையாவது செஞ்சு மகான்களை நம் வயிற்றில் பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஒரு மகான் நம்மளுடைய தலைமுறையில அவதரித்தார்னா ஒரு ஒரு ஒரே ஒரு தடவை அவன் முன்னால் உள்ள 7 தலைமுறைகளையும் பின்னால் வரக்கூடிய 7 தலைமுறையும் உயர்வு கிடைக்குமா? எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்காங்க பாருங்க. அப்ப அவங்க தலைமுறைகளை உயர்த்துவதற்காகத்தான், மேன்மை அடைய செய்வதற்காகத்தான், முக்தி அடைவதற்காகத்தான் இந்த அவதாரங்கள் ஏற்படுகின்றன. அந்த அவதாரங்களை ஏற்படுத்தி கொடுத்த அந்த அரிய வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறது? நம்ம அதனுடைய சாவி யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா இது நமக்கு எட்டாது, இது என்னால முடியாது அப்படின்னு எல்லாமே சாதாரண மக்கள் தான். இவங்க சாதிச்சவங்க எல்லாமே சாதாரண மக்கள் தான். எல்லாராலையும் முடியும். அதுதான் இங்க சொல்றாங்க. சுதர்மத்தை கையாளணும். சுதர்மம் அப்படின்னா என்ன? திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு இருக்காங்களே. சுதர்மனா ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்மால ஒரு 4 பேரை நல்வழிப்படுத்த முடியுமா? முடியும்னா அது நடந்துச்சுன்னா
நாம எந்த ஆசை தர்மத்துல இருக்கோமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னா 4 பேருக்கு நல்லது நடக்கணும் அல்லது 4 பேரை நல்வழிப்படுத்தணும், இதற்கான முயற்சி நாம செய்தோம்னாலே போதும். இதுக்கு முதல்ல நம்ம தயார்படுத்திக்கணும். நாம நம்மள திருத்திக்கணும். முதல்ல நமக்கு வேற எந்த விஷயம் வேணாம். ரொம்ப ஈஸியா நம்ம மாஸ்டர் நம்ம கொடுத்திருக்காரு, சத்சங்கம் பாராயணம் போதும். இந்த 2 மூலமா நாம இயன்ற அளவு செய்யலாம். நம்மளால சாதிக்க முடியும். 90% நம்மளால சாதிக்க முடியும். சுதர்ணம்னா என்னது? எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ரொம்ப சிம்பிள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருந்தா நாமும் கண்டிப்பா நல்லா இருப்போம். எல்லாரும் க்ஷேமமா இருந்தா, உலகமே க்ஷேமமா இருந்தா அந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் க்ஷேமமா இருக்கும் இல்லையா? இது ஒரு நாளடியார் பாடல் கூட இருக்கு. நல்லார் ஒருவர் இருக்க அவர் பொருட்டு பெய்யும் மழை. ஒரே ஒரு நல்லவன் இருந்தானா அவன் பொருட்டு கூட மழை பெய்யுமா? இப்போ ஈரான்ல உக்ரைன்ல எல்லாம் போர் நடக்குது இல்லைங்களா? அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இப்போ நமது தலைமுறையை, நம்முடைய சந்ததியை எப்படி நம்ம டெவலப் ஆக்கணும், எப்படிப்பட்ட ஒரு சந்ததியை நாம் உருவாக்கணும்? இப்போ ஒரு மாமரம் எடுத்துக்காங்க. அந்த மாமரத்துல பூ பூக்குது. அதனுடைய காலகட்டத்துல பூ பூக்கக்கூடிய காலத்துல பூ பூக்குது. பூக்குற எல்லா பூக்களுமே பிஞ்சாக மாறுகிறதா? பிஞ்சாக மாறினது எல்லாமே காயாக மாறுதா? அப்படி காயா எல்லாமும் பழமாக மாறுதா? அப்படி சரி, பழமாயிட்டா அந்த பழம் சாப்பிட உகந்ததா இருக்கா, இல்ல தெய்வத்துக்கு படைக்கிறதுக்கு உகந்ததா இருக்கா? ஒரு ஸ்டேஜ்லயும் சிலதை இழந்துதான், ஒரு சிலது மட்டும்தான் அதுல வெற்றி கொள்றது, ஒரு பழமா மாறுது. அத மாதிரிதான் நம்ம முயற்சிய இடைவிடாது செய்து நம்ம இலக்க அடையணும். நம்ம நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்கணும்னா ஏன் இந்த நல்ல தலைமுறை உருவாக்குன்ற ஒரு முயற்சி செய்யணும்னு சொல்றோம்? இன்றைய தலைமுறை தான் நாளைய சமுதாயம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கி அந்த சமுதாயம் சீர்திருத்தப்படும்னா, ஒவ்வொரு ஜாதியும் மேன்மை அடையணும்னா, ஒரு மாமரமே எடுத்துக்கங்க, அதனுடைய விருட்சத்தை காப்பாத்த அதனுடைய சந்ததி அடுத்து ஒரு மாமரம் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அதுக்கு ஒரு 10 12 20 பழமோ இருந்தா போதும். ஆனா அது அப்படி நினைக்கல. எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு பழம் கொடுக்குது. நம்ம வீட்லயே மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்துல காய் பழம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அக்கம் பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம், சுவாமிக்கு கொடுப்போம், ஊருக்கு அனுப்புவோம். அது மாதிரி நாம பாத்துக்க ஒரு மரமே அந்த அளவுக்கு இருக்கும்போது அது தனக்கு மட்டும் பாத்துக்கல. அது போலதான் நாம எல்லாருடைய நன்மைக்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். முயற்சி உடையா இகழ்ச்சி அடையான்னு ஒரு பழமொழி இருக்கு. தங்க புதையல் கதை எல்லாருக்குமே சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த இடத்துல புதையல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க தோண்ட ஆரம்பிப்பாங்க. முதல் ஒருத்தன் தோண்டுவான். ஒரு அடி ஆழம், 2 3 அப்படி தோண்டிட்டே வருவான். ஒரு 5 அடி 6 அடி அவன் டயர்ட் ஆயிடுவான். இதெல்லாம் கிடைக்காதுடா அப்படின்னு போயிடுவான். ஆனா அதுக்கு அடுத்து உள்ள நண்பன் என்ன பண்ணுவான்? முயற்சி விடாம அதை தோண்டி பார்த்தா 12வது அடியில அவனுக்கு அந்த தங்கம் கிடைக்கும், புதையல் இருக்கும். அது மாதிரிதான் விடா முயற்சி என்ன பண்ணும்? நம்மள இலக்கை அடைய விடும். இப்போ தர்மம் பண்ணுங்க, தர்மம் அப்படின்னாலே எல்லாரும் பயம் வந்துடும். தர்மம்னாலே பயம் வந்துடும். தர்மம்னா பொதுவான அபிப்பிராயம் நேர்மை. நேர்மையா இருக்கிறது, நேர்மையை கடைபிடிப்பது, நமது கடமைகளை நெறி தவறாமல் செய்வது, சமத்துவமாக எல்லாரையும் பார்த்துக் கொள்வது, சமமாக சமரசமாக எல்லோருடன் செல்வது. இந்த 4 தான்.
நேர்மை, கடமை, சமத்துவம், சாமரஸ்யம். நம்ம வாழ்க்கையில மற்றவர்களிடம் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். அவ இப்படி சரியில்லை, இவன் நேர்மையா இல்ல, இது நீதியா இல்ல, அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்போம். இத சொல்றதுக்கு முன்னாடி நாம அதை கடைப்பிடிக்கிறோமா? முடியாத விஷயமா இது? கண்டிப்பா இல்ல. நம்மளால கண்டிப்பா கடைபிடிக்க முடியும். எந்த வேலை செய்யறோமோ அந்த வேலையில நாம நேர்மையா நடந்துக்கணும். எந்த கடமையை ஸ்கிப் பண்ணாம அன்றாட கடமைகளை நாம சரிவர செய்யணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது கூட நமது ஒரு தலையாய கடமை. அதை பற்றி யோசிப்பது கூட நமது ஒரு அங்கம். சரி, சமத்துவம் செய்கிற வேலையில, பழகுற மக்கள்ல, மத்தவங்களுக்கு செய்யற ஹாஸ்பிட்டாலிட்டியில, நம்ம குழந்தைங்களை நம்ம பாத்துக்கிறதுல, எல்லாத்துலயும் இந்த சமுதாயத்துல எல்லாவற்றிலும் சமத்துவம் இருக்கணும். சாமரஸ்யம். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அதுதான் செய்வேன், இப்படித்தான் போவேன் அப்படின்னு இல்லாம ஒத்துழைத்து ஒரு காரியத்தை செய்யும். ஊரோடு ஒத்துவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரோடு ஒத்துவாள், ஊரோடு பகைக்கு வேரோடு கெடும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது, அது இருந்துச்சுன்னா போதும். நம்ம எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். நம்ம நமக்கு சாதகமா மாற்றிக்கொள்வது முக்கியமான ஒரு விஷயம். நம்மால முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அப்ப நம்ம உடனே என்ன சொல்லிடும்? என்ன முடியாதுப்பா, என்னால முடியாது அப்படி சொல்லக்கூடாது. அதை நமக்கு ஏத்த மாதிரி மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணணும். இதை மட்டும் நாம கடைபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, வரக்கூடிய தலைமுறை மிக அழகாக அவர்களுடைய சுதந்திரத்தை கையாளுவார்கள். நாம ஒரு நல்ல அம்மாவா, ஒரு ஐடியல் அம்மாவா வாழ முடியும். இப்ப காந்தி மகான், விவேகானந்தர், இவங்கெல்லாம் எப்படி இப்படி நம்ம பேசக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து ஏன் அவங்கள நம்ம பேசுறோம்? ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்ந்து காட்டின விதம். இவங்களுக்கு மட்டும் எங்க இருந்து இப்படிதான் வாழணும், இந்த ஒற்றுமையோடு இருக்கணும், இந்த ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு? அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? அவர்களுடைய தாய் தந்தையர். அவர்கள் சொல்லிக் கொடுத்தது தானே. இப்போ நம்ம மாஸ்டர் ஒரு சாதாரண ஒரு ப்ரொஃபஸரா இருந்து ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம எல்லாம் இன்னைக்கு எடுத்துக்காட்டா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க கூடிய அளவு நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காரு. இதுக்கு அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய வளர்ப்பும் இருக்கு ஒரு வகையில. அவங்களும் சாதாரண போல மக்கள் தானே. அவங்க எல்லாம் பெரிய தவம் பண்ணி விரதம் பண்ணி அப்படியெல்லாமா இல்லையே. சோ ஸ்ரீபாத வல்லபர் அவருடைய தாயாராகட்டும், அவர் என்ன பண்ணாங்க? பிக்ஷை, ஸ்ரத்தையும் கொடுத்தாங்க. ஸ்வதர்மம் எல்லாரும் கையாண்டா என்ன நடக்கும்? கடவுளே நம்ம முன்னாடி வந்து நிப்பாரு. குருச்சரித்திரத்துல வேத தர்ம தீபகன் அவங்களோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம ஆல்ரெடி இந்த கதை பார்த்திருப்போம். வேத தர்மர் எப்படிப்பட்ட தன்னுடைய கர்ம வினையால கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார் உடல் ரீதியாக. ஆனா தன் சீடர்கள் மேன்மை அடைய செய்வதுதான் அவருடைய சுதர்மம். அது அவர் என்னைக்குமே விடல. தன்னுடைய சீடர்களை மேன்மையான பாதைக்கு அழைத்து செல்வதுதான் குறிக்கோளோ இருந்தார். குருவுக்கு சேவை செய்யறேன் அப்படின்னு வேத தர்மன் ஒத்துக்கிட்டாரு. அந்த குரு சேவை தானே இலக்கு. அப்படி இருந்தவர் விடாம குருவை மட்டுமே பாக்குறார். வேற எதுக்கும் போல காசி பக்கத்துல இருக்க எந்த சுவாமியும் சேவிக்கல. அவரு குரு சேவையை மட்டும்தான் கண்ணு கருத்துமா பண்ணாரு. ஆனா அந்த குரு சேவையின் தன்மை எப்படி அவருக்கு கொடுத்தது? சிவபெருமான் அங்கிருந்து ஓடி வந்துட்டார். வந்து பாப்பா அப்படின்னு அவரை போய் பார்க்க போயிட்டார். அவரை சொல்லிட்டாரு, இல்ல நீங்க போய் வாங்க சுவாமி அப்படின்னுட்டார். விஷ்ணுவோட போறார், போய் கேக்குறார். பாக்குறாங்க அவங்கள, அப்பயும் ஒண்ணும் சொல்லல. அப்போ
சிவனும் விஷ்ணுமா சேர்ந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, நீ ஏதாவது வரம் கேளப்பா, அதை கொடுக்கலன்னா எனக்கு கஷ்டம், என்னோட தர்மம் என்ன வந்து கேள்வி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது சுதர்மத்தை அவர் எப்படி கையாண்டாரு. சோ அந்த குரு சேவை தான் அந்த கடவுளை அவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு. எத்தனையோ பேர்களின் புண்ணியம் வந்து நமக்கு சத்குரு சாய்நாதன் அறிமுகம் கிடைச்சிருக்கு. அந்த புண்ணியம் நமக்கு அதிகமா இருந்ததால நமக்கு சத்சங்கம் கிடைச்சிருக்கு. இந்த சத்சங்கத்துல நம்ம இணையது மூலமா நமது கர்ம வினைகள் ஓரளவு குறைந்து நம்மள ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்றதுக்கான ஒரு வழிகாட்டியா இருக்கு இந்த சத்சங்கம் மட்டும்தான். அது நமக்கு கிடைச்சது. நாம் அனைவரும் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் பாருங்க. இதை நமக்கு கொடுத்தது நம்ம மாஸ்டர். ஏன் நம்ம இதை தாண்டி போகக்கூடாது அப்படி சொல்லி கொடுப்பதுதான் இந்த அத்தியாயம். இப்போ நாம திரு மாணிக்க பிரபு அவர்களின் ஜென்ம விருத்தாந்தம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதாவது அவருடைய முன்னோர்கள் பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மாணிக்க பிரபுவின் அப்பா பெயர் வந்து மனோகர் நாயக். கல்யாண் என்ற ஊரில் அவர் வந்து வசித்து வந்தார். கர்நாடக பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். இவர்களுக்கு நாயக் என்ற பெயர் ஏன் வந்ததுன்னா, வியாபாரம் செய்யறதுனால அவங்களுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. அவர்கள் எல்லோருமே ரொம்ப அதீதமான ஈஸ்வர பக்தர்கள், சாத்திரர்கள், சத்தம் இருந்த மக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல உள்ளவங்க கூட. பக்தி மட்டும் இருந்தா போதாது, அது கூட சேர்ந்து என்ன இருக்கணும், சத்வகுணமும் இருக்கணும். அப்போ சத்வகுணம்னா என்ன, எப்படி அதை வளர்ச்சிக்கிறது நம்ம அப்படின்னு நாம நினைக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. காமக்ரோதங்களை ஜெயிப்பதுதான் சத்வகுணம். அப்போ நம்ம கிட்ட உள்ள அந்த 2 குணங்களை ஜெயிச்சாலே போதும், நாம மேன்மை அடைஞ்ச ஒரு ஸ்டெப்க்கு போயிடுவோம். சரி, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா, மிகுந்த பக்தி, திடமான மனம் இருக்கும். ஆனா கோபம், அந்த கோரிக்கை 2 இருந்தா இது இருந்து என்ன பிரயோஜனம்? நமக்கு பயனே கிடையாது. கௌஷிக் மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு தபஸ்வி, பயங்கரமா தவம் பண்றவரு. ஆனா கோபம்னா அப்படிப்பட்ட கோபம் வரும் அவருக்கு. ஒரு காக்கா எச்சமிட்டதுக்காக அது எரிச்சிடுவாரு. சிந்திச்சு பாருங்க, அந்த காக்கா எங்க உட்கார்ந்து இருக்கும், மரத்து மேல. அந்த மரத்து கீழே தான் இவரு உட்கார்ந்து இருக்காரு. அது தன்னோட இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கு. இவருடைய கோபமானது காகத்தையே எரிச்சிடுச்சு. அதுவே அம்மா பிக்ஷை கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு அம்மா. அந்த அம்மா உன்னை பார்த்தவொடனே, இவரை பார்த்தோன்னே சொல்றாங்க, உன் பார்வைக்கு நான் சாவமா ஆக மாட்டேன், சாம்பலா நான் போக மாட்டேன், நான் ஒன்னும் அந்த பறவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் செய்யறாங்க. இவரை மாதிரி காட்டுல தவம் பண்ணல, கடுந்தவம் புரியல, தன்னுடைய சுதர்மம் எதுவும் அதை மட்டும் அந்த அம்மா ஃபாலோ பண்ணாங்க, துன்புறுத்தாம இருக்காங்க. இதுதான் ரமண மகரிஷி சொல்வாரு. சுவாமி ஒருத்தர் வந்து சொல்லுவார், சுவாமி குரங்கு வந்துடுது இங்க நம்ம இருக்க இடத்துல, இங்க இருக்க எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிடுது, இதுக்கு இத வந்து கட்டுப்படுத்த நம்மளால ஒண்ணுமே முடியல சுவாமி அப்படின்னு சொல்வாரு. உடனே அதுக்கு ரமணர் சொல்வாரு, நாம தான் அது இடத்துக்கு வந்திருக்கோம், அதனால அது வேலையை அது பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவார். கடவுள் பக்தி இருக்கு, ஆனா வந்த பக்தி எப்பேற்பட்டது, அதனுடைய பாவனை எப்பேற்பட்டதுன்னு பார்ப்பார். கடவுள் வந்து பக்தியோட பாவனை, பாவம் 2த்தையும் பார்ப்பார். பக்தி இருக்கு, நான் மிகுந்த பக்தன் அந்த அகங்காரத்தோட இருந்ததுன்னா, நான் அப்படின்னு காட்டிக்கணும் 10 பேருக்கு அப்படின்ற எண்ணத்தோட இருந்துச்சுன்னா, எல்லாரும் என்ன பாராட்டணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, உன் பாவனை பாவம்லாம் என்ன இருக்கு, அதுதான் பகவான் பார்ப்பார். வெளி வேஷம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் வந்து அவரு பார்க்க மாட்டார். நாம எத்தனையோ பூஜை, புனஸ்காரம், பஜனை, சத்சங்கம் அப்படி எல்லாமே பண்ணலாம். நம்மளுடைய வாக்கு, நாம பேசக்கூடிய அந்த சொல், அது நம்மளுடைய கேரக்டரை சொல்லிடும். கண்டிப்பா நம்மளுடைய நடத்தை, பாவனை நம்ம யாருன்னு சொல்லிடும். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்,
ஒருத்தவங்களை நம்ம பாக்குறோம். அந்த அம்மா முன்னாடி நமக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம். அப்ப அந்த அம்மாவை பார்த்த உடனே, ஓ இந்த அம்மா ஆமா அப்பா அப்பா அப்படித்தானே பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போ, நான் பேசக்கூடாதுன்னு அவங்கள மூஞ்ச திருப்பிட்டு போறதோ, இல்ல பார்க்காத மாதிரி போயிடுறதோ, அப்படி அவங்க வந்து பேசினாலும் அப்படின்னு சொல்றதோ, இதுல எல்லாத்தையும் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு நான் வந்து இப்படித்தான் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஆனா பாபா என்ன சொல்லியிருக்காரு, எல்லாமும் நான் எல்லாமுமாகவும் நான் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அப்ப நம்ம என்ன சாதனை பண்றோம்? இததான் நம்ம மாத்திக்கணும். இந்த பக்தி நம்ம செஞ்சுக்கிட்டு தாய் தந்தரை பற்றி நம்ம இப்போ டீடைலா இங்க பார்க்கலாம். அவருடைய தாய் தந்தரை பற்றி டீடைலா நம்ம பார்க்கலாம். மனோகர் நாயக் வந்து மாணிக்க பிரபுவோட அப்பா. மனோகர் நாயக்கின் அப்பா வந்து நரசிம்ம நாயக். இந்த நரசிம்ம நாயக் அவருடைய மனைவி பச்சம்மா. இவங்க தாய் தந்தையர் அவங்களும் கல்யாணத்துல தான் இருக்காங்க. ரொம்ப மிகுந்த சிவபக்தியும் சத்வகுணமும் கொண்டவர்கள். எப்படிப்பட்டவங்கன்னா டெய்லி அந்த அம்மா மாருதிக்கு வந்து நைவேத்தியம் வைப்பாங்களாம். அவங்க சிவபக்தன்னு முதலே சொல்லிட்டேன். ஆனா அவங்க நைவேத்தியம் வைக்கிறது யாருக்கு? மாருதிக்கு. அந்த நைவேத்தியத்தை அந்த மாருதி வந்து சாப்பிட்ட பிறகுதான் இவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சாப்பிடுவாங்களாம். இத நான் சொல்லும் போது நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணும்? நம்புற மாதிரி இருக்குமா? ஆனா நம்பணும். இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. நாயன்மார்கள் வரலாறுல, ஆழ்வார்கள் வரலாறுல, நிறைய பக்தருடைய வரலாறுல. சாக்கிய நாயனான்னு ஒரு நாயனார் இருந்தார். அவர் 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். அவரு தொண்டை நாட்டு திருச்சங்கமங்கை வேளாளர் குலத்துல பிறந்தவர். ரொம்ப தீவிரமான பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர். ஒரு தடவை அவர் காஞ்சியில முகாமிட்டம் இருக்கும்போது சிவபெருமானுடைய மெய்ஞானத்தை பார்த்து சைவத்துல வந்தார். அவருடைய பக்தி எப்படிப்பட்டதுன்னா, தினமும் ஒரு கல் எடுத்துப்பாரு. எடுத்து சிவலிங்கம் ஒண்ணு இருக்கும் அங்க பக்கத்துல. அவர் வழிபடக்கூடிய சிவலிங்கம் ஒண்ணு இருக்கும். அது மேல ஒரு கல்லை எடுத்து அடிச்சுட்டு, இறைவா இது உனக்கு அடியேன் செய்யும் வழிபாடு அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவார். இப்படியே பண்ணிட்டு இருக்காரு அவர் சுவாமி. ஆனா அந்த பாவனை எப்படி எடுத்துட்டார்? அந்த அவர் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது கல்லால அவர் அடிச்சுட்டார் சுவாமின்னு தான் தெரியும். ஆனா அந்த பாவனை, அவருடைய பாவனைய பகவானுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் கொடுத்த கல்லை எல்லாம் மலர்களா மாற்றி அதை ஏத்துட்டாராம். ஒரு சின்ன ஒரு விஷயம். அதாவது நம்ம என்ன பாவனையோட சுவாமிய ஆராதிக்கிறோமோ அதுதான் முக்கியம். இதே மாதிரி ஒரு அண்ணன குடும்பத்துல சிவபெருமானை பூஜை செய்யக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அவர் திடீர்னு ஒரு வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ அவங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருந்தான். ஒரு 5 வயசுல 8 வயசு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைய டெய்லி என்ன சொல்வாரு, சுவாமிக்கு போய் நீ பிரசாதம் செஞ்சுட்டு வா, வச்சுட்டு வா அப்படின்னு சொல்வார். சுவாமி சாப்பிடுவாரான்னு கேட்பான். சாப்பிடுவாரு. நீ பிரசாதம் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடு, கடை சாத்திட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுவார். இந்த குழந்தையும் அதே மாதிரி போய் சுவாமி முன்னாடி பிரசாதத்தை வச்சுட்டு கூப்பிடும். சுவாமி நீங்க வந்து சாப்பிடுங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடனா எங்க அப்பா என்ன வைவாரு, திட்டுவாரு, அதனால நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப நாளா கெஞ்சிட்டு இருக்கோம் அந்த குழந்தை. பகவான் அந்த குழந்தையோட பாவனையை ரசிச்சாரு. அததான் ஏத்துண்டார். வந்து அழகா சாப்பிட்டு போயிடுவார். இந்த குழந்தையும் நடைய சாத்திட்டு வீட்டுக்கு போயிடும். அவங்க அப்பா வந்து வீட்டுல வந்து கேட்பாரு, எங்க பிரசாதம் அப்படின்னு. நீங்கதான் சொன்னீங்களேப்பா இந்த மாதிரி சுவாமி பிரசாதம் கொடுத்துக்குவான்னு, அவருக்கு நைவேத்தியம் வச்சா சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு. இவருக்கு அதிர்ச்சி. என்னடா இது, டெய்லி நம்ம நைவேத்தியம் வைக்கிறோம், வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம், இனிமே என்ன சொல்றான், நைவேத்தியம் இல்லைன்னு சொல்றானே, சுவாமி சாப்பிட்டாரு சொல்றானே, இது எப்படியாவது பாக்கணும். நெக்ஸ்ட் டே இதே மாதிரி அவனையும் வச்சு அனுப்புறாரு, நீ போ எடுத்துட்டு போ நைவேத்தியம். போனா அதே மாதிரி அந்த குழந்தை சொல்லுது, சுவாமி வந்து சாப்பிடுறாரு. அவ்வளோ நாளா அவர் அர்ச்சகரா இருந்து உள்ள சுவாமிக்கு பக்கத்திலேயே இருந்து தேகத்தை, சுவாமியோட தேகத்தை தொட்டு அவருக்கு அலங்காரம்ல இருந்து அபிஷேகம்ல இருந்து எல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா அந்த குழந்தையோட பக்திக்கு தான் பகவான் அனுகிரகம் பண்ணார். அந்த மாதிரி சுவாமி கண்டிப்பா நேரில வந்து எடுத்துப்பார், அந்த பிரசாதத்தை எடுத்துப்பார்ன்ற நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. இதுதான் எல்லா மகான்களோட சரித்திரத்திலையும் நடக்குது.
சத்துவகுணம் கொண்ட பக்திக்கு கடவுள் அடிமைன்றதான் நம்ம அடிக்கடி எல்லா கதையிலையும் பாக்குறோம். இந்த நரசிம்ம நாயக்கர் இவரோட அப்பா பேர் வந்து கேசவ நாயக். அவர் வந்து அவருடைய அப்பாவின் அரவணைப்புல ரொம்ப அழகா வளர்ந்தார். அவருக்கு கல்யாணம் ஆச்சு. நரசிம்ம நாயக்கும் பச்சம்மாக்கும் 2 குழந்தைகள் பிறந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு மனோகர நாயக், மார்த்தாண்ட நாயக்னு 2 பேர் பிறந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய தந்தை, இந்த குழந்தைகளுடைய தந்தை காலமாகி விடுறார். அந்த பச்சம்மா வந்து தன் குழந்தைகளை, அவங்களுக்கும் பெரிய வயசு ஒண்ணும் கிடையாது, ரொம்ப சிறிய வயசுதான். இந்த குழந்தைகளுக்கும் ரொம்ப சிறிய வயசு. அந்த குழந்தைங்களை ரொம்ப அன்போடும் பண்போடும் அந்த அம்மா வளர்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த அம்மா ரொம்ப தைரியமானவங்க. அவங்க குழந்தைங்களுக்கு சத்துவ குணத்தை சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள். அதே மாதிரி இதை மட்டும் சொல்ல, தன்னுடைய வயிற்று பிழைப்புக்கான வித்தைகளையும் அந்த அம்மா என்ன பண்றாங்க, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வராங்க. அதாவது இளமையிலேயே சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா பதியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனாலதான் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நமக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். நாம எதை விதைக்கிறோமோ அதைதான் நம்ம அறுவடை செய்வோம். அதனால அந்த அம்மா ரொம்ப அழகா இதை ஹேண்டில் பண்றாங்க. அவங்க சுதர்மத்தை அவங்களுக்கு ரொம்ப அழகா எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு முதல் குரு யார்? நம்மளுடைய தாய் தான். சோ இந்த மகான்கள் யாரா இருக்கட்டும், காந்தி மகான், சத்ரபதி சிவாஜி, விவேகானந்தா, வீரபாண்டிய கட்டபொம்மன், யாரா இருந்தாலும் அவருடைய மேன்மையை அப்படி கேட்கும் போது அவங்க முதல்ல சொல்லக்கூடியது யாரு? அவருடைய தாய் தந்தையர், அவருடைய வளர்ப்பு, தைரியம், அந்த ஸ்வதர்ம நேர்மை, நிர்மலத்துவம், பியூரிட்டி, தூய்மை, இதைத்தான் அவங்க முன்னாடி சொல்லுவாங்க. இந்த 4 இருந்தாலே ஒரு மனுஷன் வந்து ரொம்ப அழகா மாறிடுவோம். இந்த விஷயங்களை கொண்ட அந்த தாய் தான் என்ன பண்ணா, தன் குழந்தைகளுக்கு அதையே சொல்லி கொடுத்தா. ஒரு தாய்க்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால்தான் இது ஏன் நமக்கு முதல்ல இருக்கணும், நாம ஏன் முதல்ல இதை மாத்திக்கணும், நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. அபிராமி அந்தாதியில ஒரு ஸ்லோகம் வரும். தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தவறாத சந்தானமும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தவறாத சந்தானமும் அப்படின்னா, சந்தானம்னா மக்கட்பேர், ஒரு நல்ல மக்கட்பேர் வேணும் அப்படின்றதுதான். ஒரு குழந்தைய அதனுடைய செயல்கள் மூலமாக பார்க்கக்கூடியவங்க பின்னாடி என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்பா மேலேயே அன்பழகா வந்திருக்கான், அவங்க அம்மா மாதிரியே பண்புல இருக்கான், அவங்க அப்பா மாதிரியே பண்புல இருக்கான், அவங்க அம்மா மாதிரியே செய்கள் செய்யறான், தர்மங்கள் செய்யறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அப்பாவும் அந்த அம்மாவும் அந்த குழந்தைய என்ன பண்ணிருப்பாங்க, நல்லபடியா வளர்த்திருப்பாங்க, சுதர்மத்தை சொல்லி கொடுத்திருப்பாங்க. தூய்மை, தர்மம், நேர்மை, தன்னுடைய கடமையை எப்படி ஆற்றுவது, இது எல்லாத்தையும் அவங்களுக்கு அன்போட இதையும் சேர்த்து சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க. அப்படி பர்ஃபெக்டா வளர்த்ததுனாலதான் தாயின் அரவணைப்புல அந்த குழந்தைங்க பண்புகளோடு வளர்ந்தாங்க. இந்த அத்தியாயத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்படி சுதர்மத்தை கையாள்வது, அதாவது தைரியமா வாழணும், தோல்வி வந்தாலும் துவந்து விடாமல் அதை எதிர்கொண்டு. அந்தம்மா சின்ன வயசுலயே அவருடைய கணவரை இழந்துட்டாங்க. 2 குழந்தைகளை வச்சுட்டு அஞ்சி எதுவும் பண்ணிக்கல. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தைரியமா அந்த குழந்தைகளை ரொம்ப அழகா வளர்த்தாங்க. நாம் செய்யும் அந்த சுதர்மம் தானது கடவுளையே நமக்கு அடிமையாக்கிடும். முன்னாடி உள்ள எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்த்தோம். நாம சுதர்மத்தை பின்பற்றினால் என்ன பண்ணுவாரு, கடவுளே நம்ம தேடி வந்துருவார். கூப்பிட்ட குரல்லாம் உடனே ஓடி வந்துருவார். பக்தியிலும் நமக்கு பல வகையான பக்தி உள்ளது. ஆனா மானிட வாழ்வில எளிமையா நம்ம பின்பற்றக்கூடிய, எளிமையா நம்மளுடைய மேன்மையடையக்கூடிய வழிகள்ல மிகச்சிறந்தது இந்த சுதர்மம். செய்யக்கூடியதை சிரத்தமா செஞ்சாலே போதும். பக்தியோட வாழ்ந்தா தலைமுறைகள் நன்றாக சீரமைக்கும். நல்ல ஒரு தலைமுறையை, ஒரு சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும். கடவுள் நமக்கு அடிமையா கூட ஆயிடுவார், நமக்கு பிள்ளையாவும் வந்து பிறக்கலாம் இல்லையா? அதுதான் இந்த அத்தியாயத்தின் சாராம்சம். நமக்கு சொல்லிக் கொடுப்பது அதுதான்.
அடுத்த வாரம் நாம் மாணிக்க பிரபுவின் அப்பாவை பற்றி, அவருடைய குணத்தை பற்றி, பூர்வீக விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सद्गुरु माणिक्य प्रभु महाराज की जय। श्री सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।